மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம தெற்குவாச பாலம் மரியாதைக்குரிய நம்ம அமைச்சர் அவர்கள் முதல் பட்ஜெட்லயே அதை அறிவிச்சார்கள். நெல்லுப்பேட்டையில தெற்குவாசலுக்கு அந்த பாலம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போற பாலம் அண்ணன் செஞ்சு தரோம்னு சொன்னீங்க. அது எப்ப செய்து தரும்படி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற அந்த பாலம் என்பது இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பாலம் தான். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால், அறிவிச்ச பிற்பாடு நாங்கள் நேரடியாக போய் அந்த பார்க்குற பொழுது பல கட்டடங்களை இடிக்க வேண்டிய நிலைகள், பல கோடி ரூபாய் பணம் எல்லைக்காக செய்ய வேண்டிய ஒரு நிலை. அதன் மூலமாக அரசின் மீது ஒரு பெரிய விமர்சனம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் அமைச்சர் அவர்களும் அதே போன்று நம்முடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய நண்பர் கோ தளபதி அவர்களும் அழைத்து கொண்டு பார்க்கிற பொழுது என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதனால் விமர்சனம் வரும், ஆக நேரடியாக இந்த பாலத்தை போட வேண்டாம், எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அங்கே மட்டும் இந்த உயர்மட்ட பாலத்தை போடலாம். ஒன்று. இன்னொன்று, தேரோடு வீதி. நாங்கள் போட்ட பாலம் தேரோடு வீதியில் போறதால ஆன்மீக பெருமக்கள் வருத்தப்படுவாங்க. அதனால தேரோடும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ ஒரு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல மாத்திரம் பாலத்தை ஏற்றி இறக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வு முடிந்தவுடனே டிபிஆர் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று பணம் பெற்று அந்த குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த பாலம் கட்டப்படும். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, குவார்ட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம். உங்களை போன்ற தலைவன் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை, உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு 7 ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட.